அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குடிக்காதவங்களே கிடையாது. ஆனால் அவங்கள 8, 10, 12 எப்படி அவங்களால பண்ண முடியும்? கொஞ்சம் நல்லா உடம்பு பேணினீங்கன்னா 100 வயதை தாண்ட முடியும் இன்றைக்கி. இது ஏன் அப்படின்னா உங்கள் சரியாக உடலை பாதுகாக்கிறது தான். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லாரும் திருமண வயதே கிட்டத்தட்ட குழந்தைகள் பெறதை வச்சு அவங்க செக்ஸ் வாழ்க்கையை நம்ம எடை போட முடியாது. திருமண வயதெல்லாம் இப்போது ஓரளவுக்கு ஒழுங்காக மாறி இருக்கு. ஐடியல் திருமண வயது 20லேருந்து 25க்குள்ளே பண்ணுங்க, 2 குழந்தை பெற்றுக்கங்கன்ற. என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தேவைன்னு ஒரு மருத்துவராக நீங்கள் நினைக்கிறீங்க? டயட் நல்ல காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. நீங்கள் ஆரோக்கியமான மனுஷனாக இருந்தால் நிறைய காய்கறிகள் நிறைய பழங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அது உங்கள் ஆரோக்கியத்தை அதிகமாக்கும். வாரத்துக்கு 3 முறை, குறைந்தபட்சம் 3 முறை செக்ஸ் பண்ணுங்கள். செக்ஸ் ஒரு 20 நன்மைகளை கொண்டது. கேன்சரை குறைக்கும், ஹார்ட் அட்டாக்கை குறைக்கும், உங்கள் வாழ்நாளை 4.5 வருஷம் அதிகமாக்கும். செக்ஸ் நல்லது. அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் செக்ஸ் பண்ணுங்கள். ஜென்ஸ்க்கு என்ன மாதிரியான பிரச்சனையோட ஃப்ரீக்வெண்ட்டாக வராங்க இந்த லைஃப் ஸ்டைல் பிரச்சனையால்? ஆண்மை குறைவு, லைஃப் ஸ்டைல்னாலேயும் பிரச்சனை வரும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த கவலையை மனசில் ஏற்றிக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து ஆண்மை குறைவு வந்துடும் இவங்களுக்கு. அது இளைஞர்களுக்கு குறிப்பாக. ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக்குடைய முன்னோடியாக இருக்கலாம். 40லேருந்து 50% பேர் ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக் வரதனுடைய முன்னோடி. பல நாடுகளில் பண்ண ஏராளமான ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ நம்ம கூட இந்த காணொலியில் செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் காமராஜ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ மதுவாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரி போதை பொருட்களாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் ரிப்பீட்டடாக எடுத்துக்கிட்டால் ஆண்மை குறைவு வந்துடும், ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் வரும் அப்படின்றாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குடிக்காதவங்களே கிடையாது. எல்லாருமே குடிப்பாங்க. யாருக்கு தெரியும், போதை பொருட்கள் கூட எடுத்திருந்துருக்கலாம். ஆனால் அவங்கள 8, 10, 12 எப்படி அவங்களால பண்ண முடியும்? அதாவது வாழ்நாள் நீங்கள் 19 பேசினா இது நல்லா தெரியும். ஆனால் ஆராய்ச்சிகளை வச்சு பார்த்திங்கன்னா நாம் சுதந்திரம் அடையும் போது இந்தியர்களுடைய சராசரி ஆயுள் காலம் 45 வயது. 250 வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் 27 வயசு. 27 வயசில் அவன் 4-5 குழந்தை 10 குழந்தை பெற்று செத்து போயிடுவாங்க நிறைய பேர். ஏன்னா வார், பஞ்சம், நோய்கள். பஞ்சத்தில் செத்து போவான், வாரில் போய் சண்டை போட்டுருவான். நோய்கள் வந்தால் குணப்படுத்துறதுக்கு இல்லை, எந்த நோய் வந்தாலும் அவன் செத்து போக வேண்டியிருக்கும். அப்போது சுதந்திரம் அடையும் போது 45, இன்றைக்கு 69. சராசரியாக ஒரு மனுஷன் 69. அப்போது ஒரு பக்கம் நீங்கள் 80, 90, 100கள் வாழ முடியும் சாதாரணமான ஆட்கள். கொஞ்சம் நல்லா உடம்பு பேணினீங்கன்னா 100 வயதை தாண்ட முடியும் இன்றைக்கி. இது ஏன் அப்படின்னா உங்கள் சரியாக உடலை பாதுகாக்கிறது தான். அன்றைக்கி ஏன் நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா, மகாகவி பாரதியும் மகாத்மா காந்தியும் 13 வயதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 14 வயதில் முதல் குழந்தை பெற்றவங்க. அப்புறம் அவங்க ஒவ்வொரு வருடம் தாம்பத்திய உறவு பிறக்கும்போது ஒவ்வொரு வருடம் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 15 வயது ஆகும்போது 12, 13 குழந்தைங்க இருக்கும். 1, 2 இறந்து போயிருக்கும். அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லோரும் திருமண வயதே கிட்டத்தட்ட 30 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. 28, 30 அப்படி ஆயிடுச்சு. அப்போது குழந்தைகளையும் அவங்க அளந்து தான் பெற்றுக்கிறாங்க. 2 குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு மேலே யாரும் பெற்றுக்கிறதில்ல. அப்போது குழந்தைகள் பெறதை வச்சு அவங்க செக்ஸ் வாழ்க்கையை நம்ம எடை போட முடியாது. திருமண வயதெல்லாம் இப்போது ஓரளவுக்கு ஒழுங்காக மாறி இருக்குது. ஐடியல் திருமண வயது 20லேருந்து 25க்குள்ளே பண்ணுங்க, 2 குழந்தை பெற்றுக்கங்கன்றோம். அதுதான் ஒரு ஐடியலான ஆரோக்கியமான வயசு. அதுக்கு விட ரொம்ப தாண்டி போகிறதும் பெண்களுக்கெல்லாம் நல்ல விஷயம் அல்ல. அதனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க திருமண வாழ்க்கை, அதோட குழந்தை பேர் எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். ரொம்ப லேட்டாக போகிறதுல சிக்கல்கள் இருக்குது. அதனால் அதை வச்சு நம்ம வாழ்க்கை தரத்தை எடை போட முடியாது. இன்றைக்கி கண்டிப்பாக வாழ்க்கை தரம் பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்குது. அதுவும் ஜப்பானில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு சராசரி ஆணின் வயது 82.5, சராசரி பெண்ணின் வயது 87.5 வருடங்கள். சராசரி நம்ம அதிகபட்சமாக இருக்கிறவங்கள சொல்ல, அவங்க 105, 100 கடந்தவர்கள் பல சிட்டிஸில் ஜப்பானில் இருக்காங்க. அதெல்லாம் ஆய்வுகள் நடந்துகிட்ருக்கு. எப்படி அப்படின்னா இக்கிகாய், அவங்க சாப்பிட்ற உணவு, இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கூட இப்போ நம்ம ஒரு ஹெல்த்தியாக லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணல டாக்டர். என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தேவைன்னு ஒரு மருத்துவராக நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம பல முறை இதை சொல்கிறோம். ஒரு 10 விஷயங்கள் ABCDEFன்னே இருக்குது.
A. Abstain from alcohol and smoking. B. BMI உடல் எடையை வந்து 18லேருந்து 24.9 25க்குள்ளே வச்சுக்கணும். BMI உடல் எடையை சரியாக மெயின்டைன் பண்ணுங்கள். C. கண்ட்ரோல் டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் அண்ட் பிபி. அதாவது இருந்ததுன்னா அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள். இப்போ ஒரு போக்கு என்னவாக இருக்குன்னா, நான் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு ஸ்டைலாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. ஆல்கஹால் சாப்பிட்றது ஸ்டைலாக இருக்கும், சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு சாகும்போது இதனால் செத்தோன்னு தெரியாமல் செத்து போயிடுவாங்க. அதனால் இந்த நோய்கள் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுங்கள். பிபியை கண்ட்ரோல் பண்ணணும். டயட் வந்து நல்ல காய்கறிகள், பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. நீங்கள் ஆரோக்கியமான மனுஷனாக இருந்தால் நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள் உணவுகள் சேர்த்துக்கோங்க. அது உங்கள் ஆரோக்கியத்தை அதிகமாக்கும். எக்ஸசைஸ், E ஃபார் எக்ஸசைஸ். ஒரு சாதாரண மனிதன் கண்டிப்பாக ஒரு 10,000 ஸ்டெப்ஸாவது நடக்கணும் ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ். அல்லது நீச்சல் போங்க, சைக்கிள் ஓட்டுங்க, ஜிம் போங்க. உங்களுக்கு எது டெய்லி சந்தோஷமாக பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. ஒரு சாதாரண மனிதன் எளிமையாக நடக்க முடியும். அவங்க வீட்டுக்குள்ளேயே கூட நடக்கலாம். இப்போல்லாம் நல்ல செல்ஃபோனில் அந்த மாதிரி வந்துச்சு, ஆப் இருக்குது. 6000 ஒரு வயசானவங்க 40 வயசு தாண்டு 50 வயசுக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு 6000 ஸ்டெப்ஸாவது நடக்கணும். அது ஒரு 4.5 கிலோமீட்டர் வரும். 6000 அடின்னா ஒரு 6.5 கிலோமீட்டர் வரும் 10,000 அடின்றது. அப்போது இந்த ஸ்டெப்ஸு பண்ணணும். அல்லது மற்ற எக்ஸசைஸ் உருப்படியாக உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யுங்க. F வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் செக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு 3 முறை, குறைந்தபட்சம் 3 முறை செக்ஸ் பண்ணுங்கள். செக்ஸ் வந்து ஒரு 20 நன்மைகளை கொண்டது. கேன்சரை குறைக்கும், ஹார்ட் அட்டாக்கை குறைக்கும், உங்கள் வாழ்நாளை 4.5 வருஷம் அதிகமாக்கும், குழந்தை பேர், நிறைய நன்மைகள் இருக்குது. ஒரு 20 நன்மைகள் இருக்குது. செக்ஸ் நல்லது. அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் செக்ஸ் பண்ணுங்கள். க்ரீன் டீ, G ஃபார் க்ரீன் டீ. ஒரு நாளைக்கு 1 முறை அல்ல 2 முறை க்ரீன் டீ சாப்பிடுங்க. அதை பற்றி ஏராளமான ஆய்வுகள் உலகமெங்கும் வந்துக்கிட்டே இருக்குது. க்ரீன் டீ நல்லது. H வந்து சந்தோஷமாக இருங்க. மனசை வந்து சந்தோஷமாக இருக்கணும். அது கொஞ்சம் பழகணும். நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். சும்மா நீங்கள் விட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னா, ஏதாவது ஒன்று பேசுனீங்கன்னா டக்குன்னு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் பழைய முந்தா நாள் நடந்தது, இல்லை போன வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது கொண்டு வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிடும். அல்லது இது இப்படியாச்சுன்னா எதிர்காலத்தில் இதாகிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துடும். அப்போது இந்த மாதிரி வர்றதை முதல்ல நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். நம்ம பழசை நினச்சி கவலைப்பட்டுருக்கோம், எதிர்காலத்தை பற்றி பயப்படுறோம் அப்படின்னு. அப்போது அதுக்கு நீங்கள் உடனே அதை வந்து கட் பண்ணணும். ஒரு பாம்பு வந்து உங்கள் தோட்டத்துக்குள்ளே வர்ற மாதிரி, இல்லை மூளைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு நம்ம அதை ஸ்டாப் பண்ண, இந்த மாதிரி தவறான எண்ணம் போய்கிட்டு இருக்கு, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளை இழுத்து, நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தீங்கனாலோ உட்காந்துருந்தீங்கனாலோ நல்ல மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கலாம். விட்டிங்கன்னா அந்த எண்ணங்களை எண்ணக்கூடாது. திரும்ப 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 இந்த ட்ரைனிங் பண்ணும்போது ஓரளவுக்கு இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா கவலைப்பட்டவுடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதனால் கவலைப்படுறோன்னு யோசிச்சிங்கன்னா, ஒன்றும் எதிர்காலத்தை பற்றிய பயம் அல்லது கடந்த காலத்தை பற்றிய கவலை, இப்படி தான் போயிட்டுருக்கும். இதை நம்ம தவிர்க்க முடியும். H ஃபார் ஹாப்பினஸ். I வந்து இன்சோமினியா, தூங்கணும். தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். அது தூங்க முடியலைன்னா நீங்கள் மருத்துவ ஆலோசனையாவது எடுத்து மருந்துகளையாவது எடுத்துக்கணும். தூங்காமல் இருந்தீங்கன்னா உடல் நலத்திற்கு கேடு, பிபி, சர்க்கரை, ஹார்ட் அட்டாக் எல்லாமே வரலாம். உடலுக்கு இப்போ நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா தூங்குங்க. ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. நிறைய இப்போ ஒரு கல்ச்சர் ஆகிடுச்சு. சும்மா எல்லாம் நான் ஆர்டர் பண்ணி டெய்லி சாப்பிட்றதுன்றது பெரும்பாலான ஐடி மற்ற நல்ல கொஞ்சம் வருமானம் வரவங்க வீடுகளெல்லாம் ரொம்ப அது சாதாரணமாகிடுச்சு. இந்த ஜங்க்கு நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பாட்டில் ட்ரிங்க்ஸு, அது ஏதோ ஜாலியாக கொண்டாடுன்னு எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். அது எல்லாமே ஆபத்தானவை தான். அதை நம்ம தவிர்க்கணும். இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம நடத்த முடியும் நம்மளால். நீங்கள் எவ்வளோ கேசஸ் பார்த்துருக்கீங்களா டாக்டர்? உங்ககிட்ட பெரும்பாலும் வரக்கூடிய கேசஸ் இந்த ஜென்ஸ்க்கு என்ன மாதிரியான பிரச்சனையோட ஃப்ரீக்வெண்ட்டாக வராங்க இந்த லைஃப் ஸ்டைல் பிரச்சனையால்? ஆண்மை குறைவு வந்து லைஃப் ஸ்டைல்னாலேயும் பிரச்சனை வரும். என்னென்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த கவலையை மனசில் ஏற்றிக்கிட்டாங்கன்னா அதிலிருந்து ஆண்மை குறைவு வந்துடும் உங்களுக்கு. அது இளைஞர்களுக்கு குறிப்பாக. வயதானவர்களுக்கு வர்றது உடல் ரீதியான ஆண்மை குறைவு, சர்க்கரை வியாதி, அதன் மூலம் அதுக்கு பிபி சாப்பிட்ற மாத்திரை, ஏதாவது ஒரு நோய், மனநோய் அல்லது காக்கா வலிப்பு, அது அந்த நோயும் உண்டு பண்ணும், நோய்க்கான மாத்திரைகளும் உண்டு பண்ணும். தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து ஆண்மை குறைவு உண்டு பண்ணும்.
பெரும்பாலும் இவற்றை தடுக்க முடியும், தவிர்க்க ஓரளவுக்கு முடியும். அப்படி வந்ததுன்னா அதை முழுமையாக சரி பண்ணிக்கணும். ஏன் ஆண்மை குறைவை சரி பண்ணணும்னா, ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக்கினுடைய முன்னோடியாக இருக்கலாம். 40லேருந்து 50% பேர் ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக் வரதனுடைய முன்னோடி அப்படின்றத ஆஸ்திரேலியா, அமெரிக்கா பல நாடுகளில் பண்ண ஏராளமான ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஆண்மை குறைவு வந்தாலே ஒரு முழுமையான செக்கப் எடுத்துக்கணும். ஹார்ட்டெல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நல்லா இருந்தது அப்படின்னா ஆண்மை குறைவுக்கான மருந்து எடுத்துக்கணும். இல்லை ஹார்ட்டுக்கான செக்கப்பில் ஏதோ ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குன்னா அதையும் சேர்த்து சரி பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் ஹார்ட் அட்டாக்கை தடுக்க முடியும். தடுக்காமல் ஒன்றும் இல்லைன்னு போனவங்க கிட்டத்தட்ட 2-3 வருடங்களில் ஹார்ட் அட்டாக் உள்ளே வந்திருக்காங்க, இல்லை பைபாஸ் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை சில நேரம் இறந்து போனவங்களாகவும் இருக்காங்க. அதனால் ஆண்மை குறைவு கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் கூகுளில் போட்டாலே வரும், ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக்கினுடைய முன்னோடியான்னா வரும். ஸோ யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி ஆண்மை குறைவு வரும் முன்னே, ஹார்ட் அட்டாக் வரும் பின்னே. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த ஆண்மை குறைவுக்கு செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு, பாய்ஸ்க்கு ஏதாவது பர்டிகுலர் ஏஜ் இருக்கா, இந்த ஏஜில் தான் செக்அப் பண்ணிக்கணுன்ட்டுன்னு? இல்லைங்க, இல்லை, இது சாதாரணமாக செக்அப் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக திருமணத்திற்கு முன்னால் வேணால் செக் பண்ணிக்கலாம். திருமணத்திற்கு இன்றைக்கி நிறைய வாரத்துகள் பார்க்குறோம். 2 விஷயங்கள் தான். ஒன்று அவங்களுக்கு திருமணத்தில் கம்பேட்டிபிலிட்டியை பற்றி அந்த எப்படி புரிதலோட வாழ்க்கை நடத்துறதுன்னு அவங்களுக்கு யாரும் சொல்லித்தரதில்ல. அதனால் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அங்கேருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. நம்பர் 1. 2வது உடலூரில் வர்ற பிரச்சனைகள், இதை பற்றியும் ஒரு புரிதல் இல்லை அவங்கக்கிட்ட. அப்போ என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒன்று உடலுறவு பண்ண முடியல அப்படின்னு விவாகரத்துக்குள்ளே போகிறாங்க, இல்லைன்னா சண்டை கிண்டை போட்டுக்கிறாங்க, மாமியார் மருமகள் சண்டை, எல்லா உறவினர்கள் சண்டை. அதை எப்படி டீல் பண்ணணும்னு விஞ்ஞானபூர்வமான தீர்வுகள் இருக்குது. இதை பற்றி அவங்க அறியாது இருக்கிறதுனால நேராக போய் வாரத்துக்கு அப்ளை பண்ணி வெளியே வந்துடுறாங்க. பல திரைப்படங்களை நம்ம பார்க்குறோம். அதான் எளிமையான விஷயங்களாக இருக்கும், ஆனால் அதை தீர்க்க முடியும். இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க ஒரு பார்ட்னராக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரிந்த தீர்வுகளுக்கு போகிறாங்க. அது பல நேரம் தப்பாக இருக்கும். இதற்குன்னு சயின்டிஃபிக்கான தீர்வுகள், கவுன்சிலர்ஸ், தெரப்பிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள அணுகுனீங்கன்னா உங்கள் பிரச்சனையை விஞ்ஞானபூர்வமாக தீர்க்க முடியும். அதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். மிக சிறப்பு டாக்டர், நன்றி. வணக்கம்.